சீசன் 1ஓட எபிசோட் 9 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட கடைசி எபிசோட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்துட்டு 10 எபிசோடு முடிக்கிறத தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. 10வது ஒரு எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க கமோரா அண்ட் டோனி ஸ்டார்க்காக. பட் அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில் கட் பண்ணி அந்த எபிசோட இதில் கட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 9 எபிசோடு தான். ஸோ இந்த ஃபைனல் எபிசோட் ஃபினாலே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? ஓப்பனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் இன்ட்ரோ நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு ஷிப்புக்கு போய் அட்டாக் பண்ணுவார்ல, அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இங்கே கேப்டன் கார்ட்டரை கொடுத்துருக்காங்க. கேப்டன் கார்ட்டர் பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த படத்தில் ரம்லா தான் வந்துட்டு நமக்கு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாப்பில். இந்த இடத்துல கேப்டன் கார்ட்டர் அந்த பிளானை காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கேப்டன் கார்ட்டரும் என் பிளாக் விடோவும் வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எப்படி கேப்டன் அமெரிக்கா பேசினாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டன் கார்ட்டர் கிட்ட பிளாக் விடோ பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கார்ட்டர் டேரெக்டாக இப்போ ஷிப்புக்குள்ளே இறங்குறாங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் இறங்கி சராமரியாக சம்பவம் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெல்த் மோட்லாம் கிடையாது. இறங்கின உடனே பட்டுன்னு தான் அடித்து எழுத்து நான் சுற்றுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் அங்கே பேட்ராக் பார்த்தீங்கன்னா எகைன் 1-to-1 ஃபைட் ஆகிறதுக்காக அவங்களை கூப்பிட்றான். அது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஃபைட் மாதிரி தான். பட் கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 அடியில் அவனை சாச்சிருவாப்பில். இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்சர் வந்து நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க என் கூடவா அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாப்பில். அங்கேருந்து இப்போ நம்ம பிளாக் பேந்தர் ஸ்டார்லார்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஈகோ வந்துட்டு கிறிஸ் பேட்டர் பாருங்க நம்ம பீட்ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த இடத்துலேருந்து அவனோட அந்த சீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிச்சாலா ஸ்டார்லார்ட் உள்ள வந்து பீட்டருக்குள்ளே காப்பாற்றிடுறாரு. டிச்சாலாவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவர் வாட்சர் கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை எத்திரி மூலமாக அந்த இடத்துல போட்டு உருக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம அயன்மேனும் கமோராவும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க 2 பேரும் சக்காரில் சேர்ந்து இப்படி ஒன்றா சர்வே பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சர் வந்துட்டு நீ அயன்மேன் உனக்கு பதிலாக நான் கமோரா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கமோரா அங்கேருந்து கூட்டிகிட்டு போவார். அப்படியே பேட்டா டேரக்டர் வந்து நம்ம எரிக் மைவின் பார்த்தீங்கன்னா இந்த கில்மாங்கர் இருக்கிற அந்த யூனிவர்ஸ்க்கு வராரு. அங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கில்மாங்கரையுமே கூட்டிகிட்டு போகிறாப்புல. இது வெசப்பாயபுள்ளியாச்சே இவன் எதுக்குறா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட யூனிவர்ஸ்க்கு வராப்புல. தோர் வழக்கம் போல் பேசிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவனடா பேசிக்கிட்டே இருக்கான் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்சர் பார்த்தீங்கன்னா அவனையும் பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாப்புல. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பார் மாதிரி இருக்கிற செட்டப் வந்திருப்பாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஏதோ ஒரு இடத்துல செட்டப் பண்ணியிருக்காரு. அங்கே நம்ம தோருக்கு பார்த்தீங்கன்னா பீருமே கொடுக்குறாப்புல. வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் கையோட அந்த அல்ட்ரானோட தலையுமே தூக்கிட்டு வந்துடுவார். அந்த இடத்துல பீர் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கொடுக்கும்போது எக்ஸாக்ட்லி தோர் ராக்னாரோக் வந்து அந்த சீனை தான் ரெசபிள் பண்ணுது. கொண்டு வந்த அல்ட்ரான் ஹெட்டை நம்ம கில்மாங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் பார்வையே சரியில்லையே, கடைசியில் பிள்ளை நான் மாற போகிறான்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாறி இருப்பான். பட் அந்த இடத்துல வாட்சர் எல்லாத்தையுமே கூட்டு வந்து அந்த பாரில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபினிட்டி வாரில் வாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. நம்ம தோர் வந்துட்டு என்ன லோக்கி விளையாடுறியா, இந்த வித்தைக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியே போக பார்க்குறாரு. அப்புறம் தான் தெரியுது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக்னு. பட் இங்கே மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட யூனிவர்ஸில் லோக்கி வந்துட்டு ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயண்ட் தான், மேஜிக் கிடையாது. ஆஸ்க் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரிகா மூலமாக மேஜிக் கற்றுக்காப்புல லோக்கி. ஆனால் இந்த இடத்துல எப்படி நம்ம லோக்கி மந்திரம் பண்ணுற இவர் சொல்கிறாப்புல பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பிளாட் ஹோலாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது என்னவாங்க. அங்கேருந்து இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அழிக்கிறதுக்கான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம கமோரா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி க்ரஷரை கொண்டு வராங்க. இதன் மூலமாக எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் அழிச்சிட முடியும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஃபினிட்டி க்ரஷரை யூஸ் பண்ணி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம பிளாக் பேந்தருக்கு கில்மாங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்க போது. நம்ம கில்மாங்கரை பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தரை ஒரு மாதிரி தான் பார்க்குறாப்புல. ஏன்னா பிளாக் பேந்தர் நம்ம டிச்சாலாக்கு திருடுறது பிடிக்காது. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேவேஜர், இது இருக்கிறவங்க கிட்ட திருடி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறது கிட்டத்தட்ட ராபின் ஹுட் மாதிரி தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கில்மாங்கருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தென்படுது. அவங்க எப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளானெட்டில் போய் இருந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து தான் எல்லா பிளான்ஸையும் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயுமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்லை போட்டு வைக்கிறாப்புல. ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்மர் மாதிரி. இங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கமோராவும் கில்மாங்கரும் சேர்ந்து நம்ம பிளாக் விடோ இருந்தால் அந்த அழிஞ்சு போன யூனிவர்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் அந்த யூனிவர்ஸில் பற்றின வெயிட் பண்ணி அவனை யூனிவர்ஸில் வச்சு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அழிச்சா தான் அழியும் அப்படியே இவங்க பிளான் பண்ணி அங்கே போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தி நம்ம தோர் வரீங்க இங்கே அல்ட்ரான் நம்ம வச்சிடலாம் அப்படின்றது அவரோட பிளான். இந்த பக்கம் நம்ம கில்மாங்கர் பார்த்தீங்கன்னா அந்த தலையவே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வேலை பண்ண போகிறான் அப்படின்னு இந்த எபிசோட் பார்க்கும்போதே தெரிஞ்சு நினச்ச மாதிரி லாஸ்ட்டில் பண்ணுவான். கில்மாங்கருக்கு எப்படி இப்போதெல்லாம் தெரியும் கேட்டிங்க. ஆக்சுவலி கில்மாங்கர் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ஐடி ஜீனியஸ். அயன்மேன் கூட சேர்ந்து ரோபோட்லாம் பண்ணியிருக்காப்புல. இது சாதாரண விஷயம். இந்த இடத்துல நம்ம தோர் ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி விட அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அல்ட்ரான் பார்த்துட்றான். பார்த்துட்டு டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்துடுறான். பிளான் படி கில்மாங்கர் கமோராவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அந்த யூனிவர்ஸ்க்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்துட்டு யார் பேச்சும் கேட்காம டேரெக்டாக போய் அல்ட்ரான் அட்டாக் பண்ணுறாப்புல. அல்ட்ரான் அந்த மொத்த பவரையுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்சர்வ் பண்ணிடுறான். அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபைட் நடக்குது. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் நினச்சி அந்த இடத்த விட்டு போகிறாப்புல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் மூலமாக சர்வைவ் ஆயிடுறாங்க. நான் தான் அவங்கள சாதாரணமாக நினச்சிட்டேன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தோர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த சுத்தியை தூக்கி அடிக்க அது ஒரு சுத்தியாக பல சுத்தியாக பார்த்தீங்கன்னா மாற்றி நம்ம டாக்டர்
ஸ்ட்ரேஞ்ச் அனுப்பிவிடுவாப்ல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டி வாரில் வந்து அந்த ஸ்பெல் தான். ஆக்சுவலி இந்த ஸ்பெல்லோட பேர் இமேஜஸ் ஆஃப் இக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே இமேஜஸ் தான். அந்த ஒரு ஸ்பெல்லை தான் அவர் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த பக்கம் நம்ம கேப்டன் கார்ட்டரும் நம்ம டிச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்துடலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டிச்சால எப்படியோ அவங்ககிட்ட இருந்து சோல் ஸ்டோனையும் எடுத்துடுறாரு. கேப்டன் கார்ட்டர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அல்ட்ரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சுத்தியை பிடிச்சி பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கேப்டன் கார்ட்டர் ஒர்த்திலாம் கிடையாதுங்க. அவங்க ஜஸ்ட் அந்த சுத்தியை பிடிச்சிட்டு பறக்கிறாங்க. இன்ஃபினிட்டி வாரில் எப்படி நம்ம ஸ்பைடர் மேன் சுத்தியை பிடிச்சிட்டு பறப்பாரு அந்த மாதிரி இந்த பக்கம் டிச்சால பார்த்தீங்கன்னா சோல் ஸ்டோனையுமே எடுத்துறாப்புல. அவர் எடுத்துட்டு நீங்கள் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சோல் ஸ்டோன் இருக்காது. ஒரு சின்ன கண்டினியூட்டி, பட் கண்டினியூட்டியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபுல் பவரை காட்டியிருந்திருப்பாங்க. லைக் அவர் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு டீம்லேயே தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னா அது கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். செம்ம பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலை டிராகனை கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஹைட்ரா மாதிரி தான் அந்த டிராகனை வச்சே பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை பொசுக்கிடலாம் அப்படி சொல்லி எரிப்பாப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி மார்வல் ஜாம்பிஸ் இறக்கி விட்றாப்பில். அடுத்த மார்வல் ஜாம்பி சீரிஸை பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கேயுமே காட்டியிருக்காங்க. அது இன்ட்ரோ கொடுத்து வரதே நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் வராப்பில். இங்கே தாங்க எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலி கேப்டன் அமெரிக்கா ஃபால்கனும் போன எபிசோட்லேயே கொண்டிருப்பாங்களே, 2 பொழந்து போட்டிருப்பாங்க 2 பேரையுமே. எப்படி வந்தாங்க? ஒருவேளை வேறு டைம்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ? சரி எப்படியோ கூட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வாண்டாவை காட்டுறாங்க. வாண்டாக்கும் இன்ஃபினிட்டி அல்ட்ரானுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி நம்ம தேனோசஸ் வாண்டா ஃபைட்டை தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துது. நிறைய கால் பேக் அண்ட் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்களா நிறைய இருக்குங்க உண்மையிலேயே. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்போ அவங்க அல்ட்ரானோட அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கே வராங்க. சோல் ஸ்டோன் அதை கொடுங்க, நான் அதை உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விடோ வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஸ்டோனை பிடிங்கி நீங்கள் யாருமே இல்லை, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கேப்டன் கார்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா நீ நானும் என்னோட யூனிவர்ஸில் BFF, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்ஸில் பேசின விஷயத்தெல்லாம் இங்கேயும் பேசுகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே சண்டை நடக்குது. சண்டை செம்மையாகவே போயிட்டு இருக்குங்க. உண்மையிலே இந்த ஃபைட் வந்துட்டு எக்ஸாக்ட்லி நமக்கு தேனோஸோட அந்த ஒரு டைட்டன் ஃபைட்டை ஞாபகப்படுத்துது. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் அடிச்சுட்டு சாடுவாங்க பாருங்க. இந்த ஃபைட்டுமே செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்குறான். அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ரிலீஸ் பண்ணுவான். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த பிளாஸ்ட்டை பிடிங்கி அவர் வாயில போட்டுக்குவாரு. ஹாஸ்பிட்டல் ரொட்டியெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிளாஸ்ட்டை வாயில போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் தாங்க நம்ம மல்டிவர்ஸ் மேட்னஸ்ல எதிர்பார்த்தோம். பட் என்ன பண்ணுறது விடுங்க, அது வேறு விஷயம். பட் உண்மையிலேயே ஸ்ட்ரேஞ்சோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நமக்கு இந்த இடத்துல நல்லாவே காட்டியிருக்காங்க. லைக் என்ன மாதிரி ஒரு பவரில். அடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் அந்த பக்கம் சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, பறக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கார்ட்டர் பிளாக் விடவும் 2 பேரும் அந்த ஷீல்டை வச்சு சண்டை போடுவாங்க. இது நம்ம சிவில் வாரில் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் வின்டர் சோல்ஜர் 2 பேரும் சேர்ந்து அயன்மேனுக்கு ஆப்போசிட்டாக சண்டை போடுவாங்களே, அந்த ஃபைட்டை தான் ரெசம்பிள் பண்ணுது. அண்ட் 2 பேருமே ஷீல்டு வச்சு நம்ம அல்ட்ரானை போட்டு பொழக்கிறாங்க. அண்ட் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாயிண்ட் இப்போ ரொம்ப பெருசாக நமக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க அந்த ஷியூமாகோரத் மாதிரியான அந்த ஒரு ஆக்டோபஸ் டென்டக்கில் யூஸ் பண்ணி நமக்கு இவனை பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி கீழே அமுக்கிறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா எகைன் சுருக்கி அவனை கீழே போட்டு தொப்புன்னு அடிக்கிறாப்ல. அல்ட்ரான் ஒரு கட்டத்துக்கு மேலே போதண்டா டே அப்படின்னு சொல்லி அவரோட டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி டைமை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. உங்ககிட்ட மட்டும் தான் டைம் ஸ்டோன் இருக்கா, என்கிட்டயும் இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்தால் அந்த ஷியூமாகோரத் பவர் டென்டக்கில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாரு. ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அப்படியே கட்டியும் போட்டுருவாப்ல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது அந்த பேஃபமெட் தலை அந்த ஸ்டாரை திருப்பி போட்டால் ஒரு ஷேப் வரும்ல, அந்த ஒரு ஷேப்பை தான் பார்த்தீங்கன்னா ரெசம்பிள் பண்ணுது. சாத்தானை குறிக்குது. கிட்டத்தட்ட அந்த சிம்பிள் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. சரி விடுங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அவனை கட்டி போட்டு அந்த இன்ஃபினிட்டி கிரஷரை வச்சு எல்லா ஸ்டோன்ஸையும் நொறுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அது வெடிக்கவே செய்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி கிரஷர் கமோராவோட யூனிவர்ஸில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை உடைக்க தான் யூஸ் ஆகுமே தவிர இந்த யூனிவர்ஸில் இருக்கிறத உடைக்க யூஸ் ஆகாது. இது தெரியாதவங்க அந்த பிளான் ஃபெயிலாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க எகைன் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்ப முளைச்சு வந்துடுறான். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா எகைன் அவனோட பவரை பயங்கரமாக யூஸ் பண்ணுறான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விட வந்துட்டு அவங்க ஒரு ஷீல்டு வச்சு மறைப்பாங்க. பட் அந்த ஷீல்டு பட்டுன்னு உடஞ்சிடும். ஏன்னா அது வைப்ரேனியம் கிடையாது. இதை நம்ம கேப்டன் கார்ட்டர் கிட்ட இருக்கிற ஷீல்டு உரையாது, ஏன்னா அது வைப்ரேனியம். ஸோ அந்த வைப்ரேனியத்துக்கும் அந்த இதுக்கும் உண்டான வித்தியாசத்தை நமக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு வேற பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விட வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த அர்னிம்ஸோலா இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா தேடி போறாங்க. அதன் மூலமாக தான் அவன் தோக்கடிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே போறாங்க. இப்போ நம்ம அல்ட்ரான் அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விட ரெடியாக கேப்டன் கார்ட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அவன் தலையை தூக்கி பிடிக்கிறாங்க. கரெக்டாக அவன் கண்ணில் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென்ட்ரையுமே அகைன் அவன் தூக்கி அடிச்சிடுறாங்க. தூக்கி அடிச்ச கொஞ்ச கேப்ல பார்த்தீங்கன்னா அர்னிம்ஸோலா அந்த ரோபோட்டுக்குள்ளே புகுந்துடுறான். அவன் தலை இருக்கும்போது பாருங்களேன், தலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட டென்டகல்ஸ் மாதிரி வரும். எக்ஸாக்ட்லி அந்த ஹைட்ரா லோகோவை தான் குறிக்குது. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் அல்ட்ரான் ரோபோட் கீழே உள்ள இந்த பக்கம் நம்ம கில்மாங்கிற பார்த்தீங்கன்னா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். அவன் வேலையை காட்டி அந்த ஆர்மர் இவன் போட்டு பாருங்க என்னால் நம்மளோட யூனிவர்ஸை சரி பண்ண முடியும், உனக்கு யூனிவர்ஸ் வேணாமா காட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட மைண்ட் வாஷ் பண்ணி பேசி பார்க்க தான் ட்ரை பண்ணுறான். பட் பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது காலம் கடந்துருச்சுப்பா, நான் உன்
கசின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா அர்னிம் ஜோலா முழிச்சுக்கிறான் இன்ஃபினிட்டி ஆல்ட்ரானோட உடம்புலேருந்து. அவன் நெஞ்சு பகுதியில் அவன் மூஞ்சி தெரியிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா காமிக் அக்யூரேட் லுக்கு. காமிக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அர்னிம் ஜோலாவுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் பாடி இருக்கும். அதோட நெஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தலக தெரியிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது ஒரு டிஸ்பிளே. எக்ஸாக்ட்லி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதை தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல கில்மாங்கரோட உடம்புல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வாங்குறதுக்காக அர்னிம் ஜோலாவை பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அந்த ஸ்டோன்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டோன்ஸ் அழிக்க வரல, எடுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வாட்சரோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் ஸ்டோனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த மிரர் டைமென்ஷன் அவரோட பாக்கெட் டைமென்ஷனோட பவரை யூஸ் பண்ணி அவங்க 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடும்பமாக இருக்கிற இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகம் முடியுது. இதை புரிஞ்சுக்கிட்ட வாட்சர் அவரோட பாக்கெட் யூனிவர்ஸ்க்குள்ளே பிடிச்சி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க யூனிவர்ஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் அவங்க யூனிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எல்லாரும் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கார்ட்டர் எனக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்ஸ்க்கு கேப்டன் கார்ட்டர் தேவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பிளாக் விட பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்ஸ்க்கு போக மாட்டேன், அங்கே எனக்காக என்ன இருக்குது, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க, என் யூனிவர்ஸ் அழியும் போது நீ என்ன பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் கேட்குறாப்புல. வாட்சர் சொல்கிறாரு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, என்னோட கதைகள் எல்லாமே உங்களை வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ நம்ம வாட்சருக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே ஒரு அக்கறை இருக்குது, ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா இன்டர்வீன் பண்ண முடியாது. அது நம்ம வாட்சரோட பேச்சில் இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியிலே நமக்கு தெரியும். பட் பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு அனுப்ப முடியாது, வேறு யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோ ஜாக்கெட் ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டாடல அந்த யூனிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வராங்க. இங்கே நம்ம கேப்டன் அமெரிக்காவும் கேப்டன் மார்வலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம லோக்கி கூட அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க குறுக்க நம்ம பிளாக் விடோ வந்துடுறாங்க. அங்கே தான் நிக் ஃபியூரி சொல்கிறாரு நீ என்னோட பிளாக் விடோ கிடையாது, ஆனால் என்னால் உன்னை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த பிளாக் விடோ எல்லாம் இந்த யூனிவர்ஸ் பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டாங்க. அந்த இடத்துல வாட்சருமே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சுக்கிட்டு அதை கொடுத்துட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது, இதோட வச்சுக்கலாம், இந்த பாக்கெட் நியூஸ் விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூர் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்ஸ்க்கு பத்திரமா போய் சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கார்ட்டர் அவங்க யூனிவர்ஸ்க்கு போக பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. பிளாக் விடோ பார்த்து அவங்க கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் அவங்க பட்டதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க ஹைட்டாக இங்கே யூனிவர்ஸ்க்கு வந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. அந்த ஷிப்போட இன்னொரு பகுதிக்கு போகிறாங்க. அவங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போகிறாங்க, இன்னைக்கு நாளில் என்னை வேறு எதுவுமே ஆச்சரியப்படுது அப்படின்னு சொல்ல போகும்போது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஸ்டாம்பர் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல ஒரு ரீடிங்குமே இருக்கு. அந்த ரீடிங் வந்துட்டு ஆக்சுவலி உள்ளுக்குள்ள ஆள் இருக்கிறத நமக்கு காட்டுதுங்க. தேர் இஸ் அ பர்சன் இன்சைட் அப்படின்னு சொல்லி பிளாக் விடோ சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். ஸோ ஹைட்ரா ஸ்டாம்பருக்குள்ள இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதுக்குள்ள உயிரோட தான் இருக்காரு. பட் அது எப்படி பாசிபிள்னு தாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம வின்டர் சோல்ஜர் மாதிரி வச்சுருந்துருப்பாங்களோ, பட் எப்படியோ தெரிலங்க. அதுக்குள்ளே எப்படி அவர் போனார், எப்படி இத்தனை காலம் உயிரோடு இருக்கார், இது ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. பட் நம்ம அடுத்தடுத்த இதில் போக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை பாசிபிளி இதை நம்ம வாட்சரே பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டர் கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் எல்லாத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக இந்த எபிசோடும் முடியுது. வாட்சரிங் பார்த்தீங்கன்னா காட்டி கடைசியில் முடிக்கிறாங்க. இந்த வாட் இஃப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2021 ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு ஐ திங்க் அக்டோபரோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் செப்டம்பர் மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா ஷாங்ஷி அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் படம் வந்திருக்கும். அடுத்து ஷாங்ஷி படத்தோட பேக் டவுன் தான் அடுத்து நான் போடுறேன் இருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.